பார்த்தேன் சுவாமி. நான் சந்திராபதி ஆட்சி இளவரசியாக சமுதிர வழியாக ஒரு பெண்ணாக பிறந்தேன். ஐயா இந்த பாதுகா அண்ணன் தங்க யாருமே இல்லையே. நான் ஓடியா பிறந்த பாதியாச்சு. இத பாவி அனாதை ஆக்கிட்டீங்களா ஐயா. இளவரசி சமுதிர வழியாக பிறந்து திருமணமே வேண்டாம் என்ற பேரின்பத்தை நாட வேண்டும் என்பதற்காக நான் கன்னிகா மணலையும் அமைத்தேனே. நான் கன்னிகா மணல் இருக்க கூடாதா? இதுதான் அவசரமாக நடந்த திருமணமா? இப்படி பாதியில் என்னை விட்டு திரும்பதற்கு நான் என்னை திருமணம் செய்தீரா? என் மனக்கோட்டை அடித்து மண்கோட்டை ஆகிவிட்டது. இந்த பாவியை கொட்ட மரம் ஆக்கிவிட்டு சென்று விட்டது. ஒரு பெண்ணுக்கு மட்டும் பூவும் தான் தாலிக்கு வேலை என்று உரைப்பாரு. இந்த பாதி வயசுல நான் பொட்டு எடுத்து பூவெடுத்து நான் மஞ்சள் வாக்கலை பாவியாக வாழ வேண்டுமா? பொட்டு